நக்கீரன் இந்த செய்தி வெளியானதுக்கப்புறம் ஒரு வழக்கு போடப்பட்டது. நக்கீரன் ஆசிரியர் வேண்டுமென்றே அவதூறு பரப்புறாரு, இந்த மாதிரி செய்திகள்லாம் அடிப்படை ஆதாரம் இல்லாமல், அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் இந்த மாதிரியான செய்திகளை பரப்புறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அதை எப்படி அதுதான் பார்க்கணுன்னா, எப்பயுமே அரசு எந்திரம் இருக்குல்லங்க, அரசு எந்திரம் ஆட்சியாளர்கள் யார் வேணாலும் வந்து போகலாம். இது அரசு எந்திரம் காவல்துறை எல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றத்திற்கேற்ப தன்னை தகமைப்படுத்திக்கணும். அதான் சுப்ரீம் கோர்ட் வந்து பிரகாஷ் சிங் கேஸ்லேயே சொல்லியிருக்காங்க. 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற காவல்துறை தான் இன்றைக்கி நீடிச்சிட்டு இருக்குது. இந்த காவல்துறை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சுதந்திர இந்தியாவில் இது ஒரு சுதந்திர இந்தியா, சமூக, அதாவது எல்லாருக்கும் எல்லாமே சொல்லக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம், ஆண் பெண் பால் இப்படிப்பட்ட சூழலில் காவல்துறை இன்னும் தன்னை அப்படியே பழையபடியே கெட்டிப்படுத்தி தான் இருக்குது. ஆகவே தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களை எதிர்த்து தங்களால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு பத்திரிக்கையோ ஒரு நபரை சொல்லிட்டாங்கன்னா அவரை எதிரியாக பார்க்கக்கூடிய மனோபாவம் உண்டு. இந்த இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்கீரன் ஆசிரியர் வந்து அவருடைய ஊடகங்களில் வந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்முறையை வந்து கடுமையாக இருக்கார், கடுமையான வார்த்தைகளை பேசுவாரெல்லாம். அப்போ அதில் காவல்துறை அதிகாரிகள் சில பேர் இருப்பாங்க, அல்லது வந்து சில வந்து அரசியல்வாதி இருப்பாங்க, அவங்க பாதிக்கப்படுவாங்க. பாதிக்கப்பட்ட என்ன செய்வாங்க, நிச்சயமாக வந்து அந்த இதில் யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளானாங்களோ அவங்களே குறை கூட்டி வச்சு செல்வாக்கை பயன்படுத்தி அவதூறு பரப்புறான்னு சொன்னாங்க. அப்படி தான் அவர் மேலே பண்ணுது. ஒரு பக்கம் அவதூறு பரப்புறான்னு சொன்னது மட்டும் இல்லை, இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரே அவர் லேடி ஆஃபீஸர் தான். அவங்க இவரை சம்மன் கொடுத்து, ஆமாம் சிபிஐயில் வந்து சம்மன் கொடுத்து வரவழைச்சிட்டு இவரையே வந்து ஒரு குற்றவாளியை போல, குற்றம் சாட்டப்பட்டவரை போல பிஹேவ் பண்ணாங்க. அது நடந்திருக்கு போலாமே. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி பார்க்க வேண்டியது. என்னன்னா, ஒரு குற்றம் சொன்னால், குற்றம்னா எப்பயுமே அஃபென்சிஸ் எகெயின்ஸ்ட் ஸ்டேட்டுமாங்க. பிஏ கொலை பண்ணா வச்சுங்க, பி மீது மட்டும் சாட்டப்பட்ட ஒரு வழக்கல்ல, அஃபென்சிஸ் எகெயின்ஸ்ட் ஸ்டேட் அப்படிம்பாங்க. அரசுக்கு எதிரான குற்றம், எல்லா கிரிமினல் குற்றங்களுமே அரசுக்கு எதிரானது. ஆனால் அந்த